ஒரு நாட்டில் கண் பார்வை இல்லாத ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு பட்டத்து இளவரசனும் இருந்தான். ஒரு நாள் அவனை அழைத்து, மகனே, இந்த தேசத்திற்கு நீ மன்னனாகும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது அரியணை ஏற்க வேண்டும். அதற்கு முன் உனக்கு திருமணமும் செய்ய வேண்டும். உனக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் என்று சொல்லுன்னு கேட்கிறாரு. அதற்கு இளவரசன், அப்பா, நம் 4 சிற்றரசன் மகள்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்றாரு. ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்றுதான் தெரியவில்லை. நீங்க தான் அதற்கு உதவ வேண்டும் என்று சொன்னான். கவலைப்படாதே, அந்த 4வருக்கும் ஒரு சோதனை வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதுவரை நீ அரண்மனையிலேயே இரு. உனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலியில் துடிப்பதாக அவர்களிடம் சொல்லப் போகிறேன் என்றும் கூறுகிறார். 4 இளவரசிகள் அழைக்கப்பட்டார்கள். மன்னன் அவர்களிடம் சொன்னான், பட்டத்து இளவரசன் உடம்பு சரியில்லை, அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அதனால நீங்கள் இப்போது சூப்பை தயார் செய்யுங்கள் என்று கூறுகிறார். முதலில் யாம் அதை சுவைத்து பார்ப்போம். எந்த உணவு நன்றாக இருக்கிறதோ அந்த உணவை சமைத்தவர் அடுத்த பட்டத்து இளவரசி ஆவார் என்று சொல்ல 4 இளவரசிகளும் போட்டி போட்டுக்கொண்டு உணவை தயார் செய்ய ஆரம்பித்தனர். 1 மணி நேரம் கழித்து மன்னரிடம் சுவைக்க எடுத்து வரப்பட்டது. முதல் இளவரசி சிக்கனை கொண்டு நல்ல சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தாள். மன்னர் சுவைத்து பார்த்தார். சுவை அருமையாக இருந்தது. 2ஆம் இளவரசி காய்கறிகள் மற்றும் நிறைய மசாலாக்கள் சேர்த்து அருமையான சூப் தயாரித்து இருந்தார். அதுவும் அமிர்தமாக இருந்தது. 3ஆம் இளவரசி வெண்ணெய் சேர்த்து மணக்கும் சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தார். அதுவும் சுவைக்க அமிர்தம் போல் இருந்தது. ஆனால் 4ஆம் இளவரசியோ செய்த சூப் உப்பு காரம் மசாலா இல்லாமல் சூடு அதிகம் இல்லாமலும் இருந்தது. சுவை ஒன்றும் அப்படி சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. முதல் 3 இளவரசியும் 4வது இளவரசியை பார்த்து சிரித்தனர். கண்டிப்பாக முதல் 3இல் ஒருவர்தான் மன்னர் தேர்ந்து எடுப்பார் என்று முடிவு செய்தும் வைத்திருந்தனர். ஆனால் மன்னன் 4வது இளவரசியை தேர்ந்தெடுத்தார். அவையிலிருந்த அனைவரும் மன்னனிடம் ஏன் என்று கேட்க, அதற்கு மன்னர் சொன்னார், முதல் 3 பேரும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் 4வது இளவரசி மட்டும்தான் இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை, வயிறும் சரியில்லை. அதனால் உப்பு, காரம், எண்ணெய் மற்றும் சூடும் குறைவாக இருக்கும் சூப்பை தயார் செய்தார். அவர்தான் உண்மையில் குடும்பத்திற்கும் ஏன் நாட்டிற்கும் கூட சிறந்தவராக இருப்பார் என்று தீர்ப்பை சொல்லி முடித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, வாங்க இன்னொரு கதையும் பார்க்கலாம். ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகி சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர், சிற்பி ஒரு சிலையை செதுக்கி கீழே வைத்து இருந்ததையும் அதே போல் இன்னொரு சிலையையும் செதுக்குவதையும் கவனித்தார். உடனே பணக்காரர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பார்கள்? அப்படி இல்லை என்றால் இந்த 2 சிலைகளும் வேறு வேறு கோவிலுக்காக செதுக்குகிறீர்களா என்று சிற்பியிடம் கேட்டார். உடனே சிற்பி சிரித்துக்கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். பணக்காரர் ஆச்சரியத்துடன், என்ன சொல்றீங்க? அந்த சிலை மிகவும் அழகாகத்தானே இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயும் உடைய கூட இல்லையே அப்படின்னு சொல்றாரு. சிற்பி அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர். இது கோவிலில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை என்று ஒளியை உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி. அதற்கு பணக்காரர் வியப்புடன், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்க போறாங்க? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்து கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே. இப்போது அந்த கோவில் வழி சென்றாலும் அல்லது கடவுளை எண்ணும் போதும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே. அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் சிற்பி. இதே மாதிரி தாங்க, அடுத்தவங்க பாராட்டுக்காக நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது. நம்ம மன திருப்திக்காக நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதாவது பாராட்டு எதிர்பார்க்காமல் அம்மா செய்தி கொடுக்கும் உணவு போல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வாங்க 3வது கதையும் கேட்டுடலாம். ஒரு பையன் தினமும் வங்கிக்கு வந்து 1000 ரூபாய் டெபாசிட் செய்து கொண்டே இருந்தான். இதை கவனித்த வங்கி மேலாளர் அவனை என்ன செய்தி என்று கேட்க, அதற்கு அந்த சிறுவன், வாங்க உங்க அறைக்கு போய் பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டும் போறான். உள்ள போனதும் அந்த சிறுவன் சொல்றான், சார், நான் தினமும் ஒருவரிடம் 1000 ரூபாய் பந்தயம் கட்டுவேன். அதுல ஜெயிச்ச காசை தான் நான் இங்க வந்து டெபாசிட் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றான். சரி, இந்த முறை எங்கிட்ட பந்தயம் கட்டு. ஜெயிச்சா உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்.
என்ன பந்தயம்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், என் கண்ணை என்னால் முத்தமிட முடியும்னு சொல்றான். சரி, பந்தயத்துக்கு நான் தயாரு. இங்க உன் கண்ணை நீ முத்தமிட்டு காட்டு பார்க்கலாம்னு கேட்கிறாரு. அவனும் உடனே தன் செயற்கை கண்ணை முகத்திலிருந்து கையில் எடுத்து முத்தமும் கொடுக்கிறான். அதற்கு அவர், சரி, என் தோல்வியை நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த வங்கி மேலாளரால் அவரோட தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சரி, இன்னொரு தடவை பந்தயம் கட்டலாம். ஆனா இந்த தடவை பந்தயம் என்ன வச்சு கட்டணும்னு ஒரு கண்டிஷனும் போடுறாரு. அதற்கு அந்த சிறுவனும் சரின்னு சொல்றான். அந்த சிறுவன், சார், அதே 1000 ரூபாய் பந்தயம். நீங்க இன்னைக்கு பட்டாப்பட்டி ட்ரௌசர் தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்றான். அந்த வங்கி மேலாளருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நாம ஒன்றும் பட்டாப்பட்டி ட்ரௌசர் ஒன்றும் போடல, இப்படியும் அந்த 1000 ரூபாயை நம்ம வாங்கிடலான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் சிறுவன் ஒரு கண்டிஷன் போடுறான். சார், நீங்க உங்க கால் சட்டையை கழட்டி காட்டும்போது 10 பேர் முன்னிலையில தான் நீங்க எனக்கு கழட்டி காட்டணும்னு சொல்றான். அதற்கு அவர் சரின்னு சொல்றாரு. பின்னர் 10 பேர் முன்னிலையில் அவர் தன் கால் சட்டையை விலக்கி காட்ட என்ன ஆச்சரியம், அவர் அன்று பட்டாப்பட்டி டவுசர் போடவே இல்லை. சிறுவனை ஜெயித்து விட்டோம், திரும்பி 1000 ரூபாயை வாங்கிவிட்டோம் என்று மகிழ்ச்சியில் அவர் துள்ளி குதிக்க, ஆனால் வங்கி ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து, என்ன சார் இப்படி செஞ்சுட்டீங்களேன் என்று சொல்ல அவர் பதறிப்போய் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இந்த சிறுவன் எங்கள் எல்லாரிடமும் வந்து, வங்கி மேலாளரை இன்று உங்கள் எல்லார் முன்னாடியும் ட்ரௌசரை கழட்டி நிற்க வைக்கப் போகிறேன் என்று 1000 ரூபாய் பந்தயம் கட்டினான். நாங்களும் நீங்கள் மிகவும் கண்டிப்பானவர், கட்டாயம் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று 10 பேரும் தலைக்கு 1000 ரூபாய் பந்தயம் கட்டினோம் என்றார்கள். அதற்கு சிறுவன் தோற்ற 1000ஐ மேலாளரிடம் கொடுத்துவிட்டு 10 பேரிடம் 10,000 வாங்கி கொண்டு வேற வங்கிக்கு செல்ல ஆரம்பித்தான். பாத்தீங்களா இந்த சிறுவனோட புத்திசாலித்தனத்தை? இந்த 3 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.